இன்றைக்கி அடிக்கிற அடியில் பார் என்ன ஆக போகுது அப்படிங்கிற அளவுக்கு மிரட்டி விட்டுருக்காரு ட்ரம்ப்பு. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஈரான் அவங்களும் ஏதாவது பதிலுக்கு ஒன்று சொல்லணும்ல. ட்ரம்ப்புக்கு மட்டும்தான் மிரட்ட தெரியுமா என்ன? அவங்க திருப்பி ஏதாவது ஒரு பதில் சொல்கிறதுனா இளைஞர்களே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. எதுக்காக இளைஞர்களை கூப்பிட்றாங்க ஈரான் அப்படின்னு யோசித்து பார்த்தா சில விஷயங்கள் சம்பவங்கள் செய்ய போகிறாங்க. அந்த இளைஞர்களை வச்சு என்ன செய்ய முடியும்? விவேகானந்தர் கூப்பிட்டாரு, ஓகே போனாங்க. சுபாஷ் சந்திர போஸ் கூப்பிட்டாரு, ஓகே போனாங்க. ஈரான் இளைஞர்களை கூப்பிட்றாங்க, எதுக்காக இருக்கும்? டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப்பு. நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. ட்ரம்ப் வர ஜோசியக்காரராகவே மாறிட்டார். தொடர்ச்சியாக அவர் பேசக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த எண் கணிதம் அப்படிம்பாங்க. இன்றைக்கி ஒரு டைம் சொல்லுவார், அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு டைம் சொல்லுவார், அதுக்கப்புறம் நாளான்னைக்கு வேறு ஒரு டைம் சொல்லுவார். சார் இப்போ நேற்று முந்தின நாள் சொன்னீங்க, அது முடிஞ்சு போச்சு, இப்போது அது இனிமேல் தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஈரானுக்கு இப்போ 24 மணி நேரத்துக்கும் குறைவாக உள்ளது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. நாளை இரவு 8 மணி வரைக்கும் தான் இறுதிக்கெடு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. இந்த 8 மணி அப்படிங்கிறது நம்மளுடைய கணக்கு கிடையாது, அவங்களோட கணக்கு. இனி தாமதமே கிடையாது, நேரடியாக சண்டை தான். ஒரு நேரடி இறுதி எச்சரிக்கை ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இனி எடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே பின்விளைவுகளை ஈரானுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு நேர கணிப்பு அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் அவருடைய பேச்சிலிருந்து நம்ம பார்க்க முடியுது. கரெக்டாக இந்தியன் டைமுக்கும் ஈரான் டைமுக்கும் என்ன வித்தியாசம்? இந்தியன் டைமுக்கும் அமெரிக்கா டைத்துக்கும் எவ்வளவு நேர கால அளவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நெட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியா ஈரானை தாக்க போகிறீங்களா அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லுங்களேன் பார்ப்போம் அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேள்வி கேட்குறாங்க. எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த திட்டம் என்கிட்ட தான் இருக்குது. சரிங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நான் உங்களிடம் சொல்லப்போவதில்லை. சொல்ல மாட்டிங்களா? அப்புறம் அது கூப்பிட்டு வச்சு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. நீங்கள் எந்த டிவி? ஃபாக்ஸ் நியூஸ். யூஆர் ஃபேக் சேனல். எந்த டிவி? நீங்கள் எந்த டிவி? இந்த டிவி. நான் உங்களுக்குலாம் பதில் சொல்ல முடியாது, யூஆர் ஃபேக் அப்படின்றாரு. இதோ என் திட்டம் என்ன அப்படின்னா மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு, மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் காலை 9:47 மணிக்கு தாக்குதல் நடத்தப் போகிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, ஆனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு. யோ, இந்த ஆளை எங்கேயாவது கூப்பிட்டு போங்கயா, செய்தி படிக்கிற நமக்கே குழப்பமாக இருக்குது. இப்போ ஒரு டைம் என்னன்னா 9 மணிங்கிறாரு, ஒரு டைம் 9:45ங்கிறாரு. கரெக்டாக டேட்டும் தரல, டைமும் தரல இவருக்கு. இவர் என்னத்தை போட்டு, நீ ஒரு போலீஸ்காரனா ஒரு குட் மார்னிங் அப்படின்னு சொன்ன பார்த்தோன்னு ஒரு யூனிஃபார்ம் போட்ட மாதிரி இருக்கணும்ல, அந்த மாதிரி இந்த மனுஷனை பார்க்கும்போது தெரியவே இல்லை. நிஜமாவே தாக்குவாரா தாக்க மாட்டாரா அப்படிங்கிறதும் புரியல. இவர் பேசுகிறது கவனிங்களேன். We have a plan because of the power of our military where every bridge in Iran will be decimated by 12 o'clock tomorrow night, where every power plant in Iran will be out of business, burning, exploding and never to be used again. என்ன சொல்றாரு? 12 மணிக்கு தாக்குவேன் அப்படிங்கிறாரு. முதல்ல என்னன்னா 2 நாள் டைம் கொடுத்தாரு, அப்புறம் 10 நாள் டைம் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அட்டாக் பண்ண போகிறேங்கிறாரு. டைம் சொல்லுங்கள் அப்படின்னா அதையும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. ஈரானுடைய பாலங்கள் மீதும் எரிசக்தி நிலையங்கள் மீதும் தாக்குதல் நடத்துவேன்னு சொல்கிறாரு. அது மட்டும்தான் புரியுது. ஆனால் ஈரான் அப்படி கிடையாது. இப்போது சவுதி அரேபியாவுடைய மிகப்பெரிய பெட்ரோகெமிக்கல் நிறுவனமாக இருக்கக்கூடிய SAPIC அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தின் மீது இரவு நேரத்தில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல் அப்படிங்கிறது சவுதி அரேபியாவுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்குமான இழப்பு தான். ஏன்னா உலகத்தினுடைய 4வது மிகப்பெரிய பெட்ரோகெமிக்கல் உற்பத்தியாளர்கள் அவங்க தான். அப்போ அவங்க மேலே அட்டாக் நடத்துனாங்கன்னா நமக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். இது தொடர்பான காட்சிகளும் அரங்கேறி இருக்குது, பாருங்கள். நல்லபடியாக வெடித்து செதறி இருக்குது, சந்தோஷப்படாதீங்க. இதை பார்க்கும்போது ஒரு உற்பத்தி நிலையம் அளிக்கப்படுது, அதை உருவாக்குறதுக்கு ரொம்ப பெரிய அளவில் சிரமம் இருக்குது. எளிமையாக டெஸ்ட்ராய் பண்ணிடலாம், அதை உருவாக்குறது தான் கஷ்டம். டைம்ஸ் அப்படிங்கிற அந்த நியூஸ் சேனலை பார்த்து NDTV அதற்கு பிறகு காப்பி அடித்து வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ஈரானுடைய உச்சத்தலைவர் மயக்க நிலையில் உள்ளார், கோமா நிலையில் உள்ளார் அப்படின்னு சொல்லி முதல்ல எழுதுனாங்க, ரைட்டா? இப்போ மயக்க நிலையில் உள்ளார் அப்படின்னு எழுதுகிறாங்க NDTV. சரி, பிப்ரவரி 28 அன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய தாக்குதலில் கொல்லப்பட்ட மூத்த தலைவர் யார்? மதகுரு கமினி அவர்கள், அயத்துல்லா கமினி அவர்கள். அவங்களுடைய உடல் இன்ன வரைக்கும் நல்லடக்கம் செய்யப்படலை, பாதுகாப்பாக தான் வச்சுருக்காங்க.
பட் அவங்களுடைய அந்த ஃபினரல் அப்படிங்கிறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக அவங்களுடைய அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, அங்கே வந்து ஈரானில் கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் இருக்குது. அவங்களுடைய மூதாதையர்கள்லாம் புதைக்கப்பட்ட இடம் அங்கே தான். அந்த இடத்துல வச்சு நல்லடக்கம் செய்யணுன்னு தான் ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெரிய ஒரு அந்த ரெடி பண்ணுவாங்கல்ல, கல்லறைகள்லாம் வந்து அதுக்கு உண்டான செட்டப்லாம் ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த வேலைகள்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. இப்போது முஸ்தபா கமனியும் வந்து பார்த்திங்கன்னா உடல்நலம் குன்றிய நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத என்டிடிவியும் டைம்ஸும் வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இளைஞர்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு ஈரானிய சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான விடை நமக்கு கிடச்சிருச்சு. எதனால் அப்படி ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா, டியூஸ்டே 2 மணிக்கு ஈரானுடைய டயத்துக்கு 2 மணி அளவில் மதியம் 2 மணிக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் எல்லோரும் வந்து மின் உற்பத்தி நிலையங்களை சுற்றி ஒன்று கூடிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செத்தான் ஒன்றா சாவும், எல்லோரும் மின் உற்பத்தி நிலையத்தில் வேலை பார்க்குறவங்களும் சாவும், வெளியில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் சாவும் அப்படின்னு ஈரான் வந்து கிட்டத்தட்ட ஒரு தற்கொலை முயற்சி ரேஞ்சுக்கு இந்த முடிவுகளை எடுத்திருக்காங்க. பொதுமக்கள்லாம் வந்து ஏற்கனவே தியாகிகள் மண்டபத்தில் ஒன்று கூடி இப்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே வந்து திசை திருப்பக்கூடிய வேலையை இப்போ ஈரானை சேர்ந்த அரசு வந்து செய்ய போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. இது நடக்கணுமா அப்படின்னு கேட்டால் பதில் நம்மக்கிட்ட இல்லை, நம்ம சொல்லி மாறப்போகுதா? அதனால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நான் சொல்கிறேன், அதுக்கு மேலே வந்து இறைவன் விட்ட வழின்னு சொல்லி போக வேண்டியதான். ஸோ ஒட்டுமொத்த இளைஞர்களும் இப்போது எரிசக்தி நிலையங்களை சுற்றி ஒன்று கூட போகிறார்களா அப்படிங்கிற கொஸ்டின். அவங்க ஒன்று கூடுறாங்கன்னு தெரிஞ்சும் சேட்டலைட் இமேஜில் அதை பார்த்துட்டு ரசிச்சுட்டு அமெரிக்கா எரிசக்தி நிலையங்கள் மீதும் பாலங்கள் மீதும் அட்டாக் செய்ய போகிறாங்களா அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்குது. இதே மாதிரி மிடில் ஈஸ்டில் இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. 1991 வளைகுடா போரின் போது அமெரிக்கா தலைமையிலான தாக்குதலை தடுக்கிறதுக்காக சதாம் ஹுசேனுடைய ஆட்சி வந்து வெளிநாட்டவர் உட்பட பொதுமக்கள் எல்லாத்தையும் சாத்தியமான இலக்குகளுக்கு அருகில் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அது வந்து பிணைய கைதிகள் மாதிரி, இந்த இடத்துல நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா இவங்களாம் இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. பட்டு ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படி இல்லை. மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாங்க, செத்தா ஒன்றா சாவோம், வாழ்ந்தா ஒன்றா இருப்போம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் அந்த இடத்துல வந்து ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம். Simple. I saw somebody said, "Oh, he doesn't have a plan. I have the best plan of all, but I'm not going to tell you what my plan is." You know, they want me to say, "Here's my plan. We're going to attack at 9:47 in the morning, and then we're going to do this, and then we're going to." And if you don't do that, they say, "I have a plan." These people know what the plan is. Everybody here knows what the plan is. ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் 9:47 அப்படிங்கிறாரு, 12 o'clock அப்படிங்கிறாரு, எந்த டைம் தாக்க போகிறாரு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் அதை மக்களுக்கு ஓப்பனாக சொல்லணும் அப்படிங்கிறதுல அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் இருவேறு ப்ரெஸ் மீட் வச்சு ரெண்டுலையுமே வந்து பத்திரிகையாளர்களை குழப்பக்கூடிய நிகழ்வுகளை அரங்கேற்றிருக்காரு. அதுக்கான ப்ரூஃபை தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். போகாத ஊருக்கு வழி சொல்கிறது அப்படின்னு நம்ம ஊரில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற அந்த இடத்த ஓப்பன் பண்ணுறதுக்கான தீர்மானம் ஒன்று ஐக்கிய நாடுகள் சபையில் இப்போ தாக்கலாயிருக்கு. இந்த தீர்மானம் போட்டால் என்ன ஓடாட்டி என்ன அப்படிங்கிற கதை தான். ஐக்கிய நாடுகள் சபையே வந்து வேணுமா வேணாமான்னு இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. செயல்படாத ஒரு இடத்துல எதுக்குப்பா வந்து போய் எல்லோரும் குழுமி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அவங்கவுங்க பேசணும் அப்படின்னா அவங்கவுங்க நாட்டில் இருக்கக்கூடிய டேபிளில் ஒரு டீ கடையை போட்டு உட்காந்து பேச வேண்டியதானே. சும்மா ஒரு ரவுண்ட் டேபிள் போட்டு வச்சுட்டு ஒன்றுத்துக்கு ஆகாததுக்கெல்லாம் எல்லாம் ஒன்றும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குங்க. சரி, ரைட்டு. இப்போ என்னென்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் வர்த்தக கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பாக அனுப்பணும்னு சொல்லிட்டு ஐநாவில் ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி வாக்களிப்பாங்கன்னு சொல்லப்படுது. இதுக்கு தான் வீட்டு அதிகாரம் இருக்குல்ல, சீனா வந்து அந்த வாக்களிப்பை வந்து கிழிச்சு குப்பையில் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் யுவானுக்கு லாபம், சீனாவுக்கு லாபம், வீட்டு அதிகாரம் இருக்குது. அதன் அடிப்படையில் ஐநாவினுடைய தீர்மானம் குப்பைக்கு போய்விடும். அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த தீர்மானம் கொண்டு வரணும்? வீட்டு அதிகாரம் 5 நாடுகளுக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்க. அந்த 5 நாடுகள் நினச்சாங்கன்னா உலகத்தில் எதனால் மாற்றி அமைக்க முடியும்? அப்போ மீதி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இதற்கு பேர் தானே வந்து அரசாட்சிங்கிறாங்க. ஜனநாயகம் இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டால் மட்டும்தானே சரியாக வரும். ஒருத்தருக்கு அதிகாரம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற தோரணையை நீங்களே உருவாக்கி கொடுக்குறது தப்பு இல்லையா? அமெரிக்காவும் இஸ்ரேலும் சில பிளான் போட்டிருக்கு டியூஸ்டே அன்னைக்கு, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. பாலங்கள், எரிசக்தி நிலையங்கள் மீது பதிலுக்கு ஈரான் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கும் போது மஸ்ஜித் அப்படிங்கிற நகரம், அதாவது அல் முசைலா அப்படிங்கிற தெருவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 123ஆம் எண் மின் நிலையமானது இலக்கு வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல். இது மட்டும் கிடையாது, முக்கியமான தொழில்நுட்ப மையங்கள் மீது மிடில் ஈஸ்டில் தாக்குதல் நடத்தப்படுறதாகவும் ஈரான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இலக்கு வைக்கப்படக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே இதை டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் அதற்கான டேட் இன்றைக்கி தான். அமேசான், மைக்ரோசாஃப்ட், ஆரக்கல் நிறுவனங்களுடைய அந்த தகவல் தொடர்பு மையம், தரவு மையங்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள், இது எல்லாமே கூகுளுடைய மிக முக்கியமான இடங்களும் தாக்கப்படும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. ஈரான் சொன்னாங்கன்னா செய்வாங்க, பட் அமெரிக்கா சொல்கிறத செய்வாங்களா அப்படிங்கிறத பொறுத்தெடுத்து பார்க்கலாம். குவைத்தினுடைய இந்த ஷூவைக் அப்படிங்கிற துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு 6 LCU தரையிறங்கக்கூடிய களங்கள்.
இதன் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் இந்த காதிர் 380 க்ரூஸ் ஏவுகணைகளை கொண்டு IRGC கடற்படை தாக்கியது. அதில் 3 கப்பல்கள் வந்து முழுசாக மூழ்கிடுச்சுங்கிறாங்க. எஞ்சிய 3 கப்பல்கள் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறாங்க. இதில் என்ன பெரிய வித்தியாசம்? அதுவும் மூழ்க தான் போகுது. எது எப்படியோ 6மே முடிஞ்சு சோழி. பதிலடி அப்படின்னா ஈரான் சைட்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான் அமெரிக்காவுக்கு பயங்கரமான பதிலடி மாதிரி தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? செய்தியாளர் வந்து ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அராக்கி கிட்ட கேட்குறாரு, அமெரிக்காவுடன் போர் நிறுத்தம் கோர நீங்கள் ஏன் முன்வருவதில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. அதற்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய பதில், எதிரிகள் மீண்டும் ஈரானை தாக்குவது பற்றி நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அவங்களுக்கு மிக கடுமையான பாடம் ஒன்றை புகட்டுவதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம், அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. பாலங்களை தகர்க்க போகிறோம், எரிசக்தி நிலையங்கள் மேலே தகர்க்க போகிறோம், என்னதான் நடந்தாலும் சரி நாங்கள் திருப்பி என்ன மாதிரியான ஒரு அட்டாக்கை நடத்துவோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஈரான் சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கான பிளான் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. ஒரு முதுகெலும்புள்ள மனிதர்களை சந்திப்பது போன்ற ஒரு உணர்வு வந்து தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஈரானியர்கள் மேலே நமக்கு ஒரு மரியாதையும் கூடுது. செத்தாலும் சாவு எல்லாருக்கும் வர்றது தான், ஆனால் அது தைரியமாக ஃபேஸ் பண்ணிவிட்டு சாகிறதுன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நம்ம வரலாறுகளில் தான் படிச்சிருப்போம். அந்த மாதிரி 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் பாருங்கள் எப்படி இருந்தது. பாண்டியர்களா, அவங்க வந்து பண்டைய மனிதர்கள் தான் பாண்டியர்கள், அவங்கெல்லாம் அவங்க போர் முறை வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சேர சோழ பாண்டியர்களுடைய வரலாறுகளை படித்த இதே கண்களும் இதே கைகளும் இப்போது 21ஆம் நூற்றாண்டில் புதிதாக போர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே இவ்வளவு திராணி உள்ள தெம்புள்ள எதிரி எவ்வளவு பலமானாலும் அவனை வீழ்த்த முடியுங்கிற நம்பிக்கையோடு போரிடக்கூடிய ஒரு குட்டி நாடு ஈரான் இவ்வளவு வலிமையாக தன்னை நினைத்து கொண்டு போரிடுது அப்படிங்கும்போது அவங்களுடைய தைரியத்துக்கு பாராட்டுக்கள் தெரிவிக்காமல் இருக்க முடியல. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பராக டிசைன் பண்ணி அழகாக கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப்பு. நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594. பிரசாத் சிக்னேச்சர் @gmail.com.